Almost daily juice കുടിക്കാറുണ്ട്. അപ്പോൾ കുറേ പേര് ഈ ഓപ്പറേഷന് ശേഷം എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ട് ഫേസിൽ ഭയങ്കര മാറ്റം, കോക്കില വന്ന ശേഷം ഭയങ്കര മാറ്റം. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொங்கல் சாம்பார் சட்னி பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சின்ன டம்ளரில் பருப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் அது சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது மட்டும் எடுத்திருக்கேன். உள்ளி, செவ்வாழை, டொமேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, மல்லி இலை, கருவேப்பிலை, கார்லிக்கு. எப்படி பண்ணணுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வாஷ் பண்ணிக்கிற பருப்பு. ஓகே, பருப்பு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தக்காளி போடணும். ரெண்டு தக்காளி போட்டால் போதும். ரெண்டு தக்காளி, ரெண்டு கார்லிக்கு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு விசில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வெஜிடபிள்ஸில் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். பொங்கல் பண்ணுறதுக்கு அளவு மட்டும் சொல்கிறேன். இப்போ பிரியாணி ரைஸ் எடுத்துக்கணும். நான் சொன்னேன் இல்லையா வெண்பொங்கல்னு, அதுக்கு பிரியாணி ரைஸ் ஒரு டம்ளரு. ஒரு டம்ளர் பிரியாணி ரைஸுக்கு 1/2 டம்ளர் பொங்கல் பருப்பு, பாசி பருப்புன்னு சொல்லுவேன், சிறிய பருப்பு. ஓகே, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கீ போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கீ போட்டதும் நெக்ஸ்ட்டு பெருஜீரகம், சிறிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு குருமிளகும் ஒரு ஸ்பூனு, சிறிய ஸ்பூனு. அப்புறம் கருவேப்பிலை ஒரு இது. நல்லா இதுவானதும் ஸ்லோவில் வச்சு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெல்லம். சால்ட்டை போட்டுட்டு, சால்ட்டு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்காங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் 1 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றணும். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 ஆல்ரெடி ஊற்றிருக்கேன். இப்போ 1 கிளாஸ் மட்டும்.
3 கிளாஸ் போட்டாச்சு. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இது மூடி வச்சுட்டு 3 விசில் வரணும். 3 விசில் வர வரைக்கும் விடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாம்பார் பண்ணிடலாம். பருப்பில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடுகு போடணும். ஓகே, கடுகு போட்டுட்டு சூடானது போடணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, அப்புறம் 2 ட்ரை சில்லி வந்து சிறுதாயிட்டு வேணும். ஸ்லோவில் வச்சு செய்யணும். சிறிய ஆனியன், அப்புறம் செவ்வாழை, இதே பிளெயின் சாம்பாராக பண்ணால் கூட இந்த 2 மட்டும் போதும். இது 2 மட்டும் போட்டுட்டு மசாலா போட்டு பருப்பு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட, அதனால் அது வெஜிடபிள்ஸ் சாம்பார். நெக்ஸ்ட்டு பீன்ஸ், கேரட்டு, கொஞ்சமாக சால்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் போட்டுக்கலாம் பருப்பு போட்டதும். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பருப்பில் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. கேரட் மட்டும் போட்டு விசில் வைக்கும்போது வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு 5 நிமிஷம் சமயம் இருக்கும், அதனால் ஈஸியாக வேணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். சும்மா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பருப்பில் போட்டிருக்கோம். சும்மா 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு சின்ன ஸ்பூனில் காஷ்மீர் சில்லி வரும். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கடையணும். இதுபோல் பருப்பு வெந்திருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பருப்பு வந்து சரியாக வந்து விசில் வைக்கலைன்னா நல்லா குக் ஆகாது, அப்படியே இருக்கும் பருப்பு. நல்லா தக்காளி எல்லாம் வந்து வெளுத்துள்ளி எல்லாம் இப்படி கடையணும் ஃபுல்லாக. இப்போது இந்த வெஜ்ஜீஸில் இந்த பருப்பு இதை போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் சாம்பார் பொடி போடலன்னு. சாம்பாரில் மட்டும் நம்ம வந்து மசாலா ரொம்ப சேர்க்கவே கூடாது. வெறும் மஞ்சத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த சாம்பாரோட அந்த பருப்போட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். முக்கியமாக நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றோம் இல்லையா, பொங்கல், இட்லி, தோசை, அதுக்கு வந்து மெயின் சாம்பார் பொடி போட வேண்டாம். இது மட்டும் போட்டால் போதும். நம்ம ரைஸுக்காக பண்ணுறோம் இல்லையா சாம்பார், அதில் வேணால் நீங்கள் வந்து சாம்பார் பொடியெலாம் போட்டு பண்ணலாம். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோட இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எல்லாருமே தேங்காய் சட்னி ஒரு விதமாக பண்ணுவீங்க. ஸோ தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு இது இருந்தால் வந்து போதும், நல்ல டேஸ்ட் இருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, மல்லி இலை, ஒரு சில்லி, ஓகே, இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம் நைஸாக. ஒரு பகுதி தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. சால்ட்டு கூட இதிலே நம்ம போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்சிடலாம் நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் இட்டுட்டு அரைக்கணும். கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். நல்லா இது போல் நைஸ் ஆகிட்டு அரைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா திளைச்சி வந்ததும் மல்லியில் இட்டுட்டு ஆஃப் ஆக்கணும். ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கல் வச்சுருந்தோம் இல்லையா, பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் எடுத்து லைட்டாக பருப்பெல்லாம் மேலே இருக்கும், அதனால் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட கீ போட்டோம்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னும் கூட நான் ஆல்ரெடி நிறைய கீ போட்டதுனால அது போதும். இன்னும் கீ கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சட்னி வந்து ஒரு பவுல் எடுத்தாச்சு. இப்போ வந்து கடுகு வந்து தாளிக்கணும். கடுகு, ட்ரை சில்லி, ட்ரை சில்லி, அது கருவேப்பிலை. கடுகிடணும். கடுகிட்டு கருவேப்பிலை இடணும். பின்ன ட்ரை சில்லி. சூப்பர் சட்னி ரெடி. இந்த சட்னி மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஓகே, எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சட்னி. கோகிலா, ஆமாம்மா, வா குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடியாக இருக்கேன். சூப்பர். வாவ், ആൾമോസ്റ്റ് ഒരാഴ്ചയിൽ ഒരു 4 ദിവസമെങ്കിലും വെൺപൊങ്കൽ കഴിക്കും ഞാൻ. ഇതിൻ്റെ ടേസ്റ്റ് എന്ന് പറയുന്നത് നോർമൽ പൊങ്കൽക്കും വെൺപൊങ്കൽക്കും ഭയങ്കര ഡിഫറൻസ് ഉണ്ട്. ഇതൊരു പ്രത്യേക ഒരു ടേസ്റ്റാണ്. ഇതിൻ്റെ അരി വേറെ അരി എല്ലാം പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലേ? எல்லாமே
சொல்லியிருக்கேன். எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிடுறேன். அப்படி இந்த வெண்பொங்கலை எடுத்து அந்த சட்னியில் அப்படியே இதை வச்சு ஆஹா அற்புதம். ஒரு நாள் கூட டேஸ்ட்டு குறையத்தில்லை. கோகிலா ஜெயம்போ அந்த டேஸ்ட் எப்படியோ கொண்டு வந்துடுறான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லோரும் കഴിക്കണം. அதே போல் அடுத்து எந்தக்க டயட் எனக்கு தருന്നതിന് மார்னிங் மாத்திரம் டயட்டிங் இல்லை. மார்னிங் നന്നായി കഴിക്കണം. അത് കഴിഞ്ഞ് പതുക്കെ 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 കുറയ്ക്കണം. നമുക്ക് നോക്കാം. இப்போ மாமாவோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இப்போ அதுக்கு ஃபுட்டு சாப்பிட்ட அப்புறம் எப்போவுமே வந்து மாதுளை ஜூஸ் நான் போட்டு தருவேன். டெய்லியுமே எவ்ரிடே வந்து ஒரு டே கூட மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி வந்து சாப்பிட்டதுமே மாதுளை ஜூஸு. இந்த மாதிரி நிறைய ஜூஸ் இருக்குது. ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு ஃபுட்டு கொடுக்குறது. அதுக்கு நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அப்போ பாருங்கள். சரி, இப்போ நம்ம ஜூஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மாமா என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னா இப்போ மூவி ஏதாவது பார்த்துட்ருப்பாரு. நம்ம பட்டுன்னு போய் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, சிறிய மாதுளை. ஈஸியாக அப்படியே இது பண்ணிடுவோம். ஆமாம்மா, என்ன ஜூஸ்? மாதுளை. എനിക്ക് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കഴിച്ച ഉടനെ ഡെയിലി പൊമഗ്രാനൈറ്റ് ജ്യൂസ് തരും. സോ മാതളൻ ജ്യൂസ് എന്ന് പറയുന്നത് ഭയങ്കര ഹെൽത്തിയാണ്. അതിനെക്കുറിച്ച് ഞാൻ പറയേണ്ട ആവശ്യമില്ല, എല്ലാവർക്കും അറിയാം. സോ കുടിച്ചു നോക്കാം. ആൾമോസ്റ്റ് ഡെയിലി ഈ ജ്യൂസ് കുടിക്കാറുണ്ട്. അപ്പോൾ കുറേ പേര് ഈ ഓപ്പറേഷന് ശേഷം എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഫേസിൽ ഭയങ്കര മാറ്റം, കോക്കില വന്ന ശേഷം ഭയങ്കര മാറ്റം. മേ ബി ഈ മാതള ജ്യൂസ് കൂടെ ഒരു കാരണമായിരിക്കാം. കാരണം എനിക്ക് തോന്നുന്നു ഈ ഒരു വർഷം കാലം എല്ലാ ദിവസവും എനിക്ക് മോർണിംഗിൽ പൊമഗ്രാനൈറ്റ് ജ്യൂസ് കൊടുക്കാറുണ്ട്. നിങ്ങളും ട്രൈ ചെയ്ത് നോക്ക്.